ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிபிஎல்லுடைய 25வது மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் வந்து அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸும் சிட்னி தண்டர் வந்து பார்த்திங்கன்னா மோதுறாங்க. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு கம்ப்ளீட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட வந்து முடியல ஒரு சில காரணங்களால். இருந்தாலும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டு தான் வந்துருந்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வந்துருந்துச்சு. டெலிகிராம் சேனலில் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டாஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அப்டேட்லாம் வந்து கொடுப்பேன். ஸோ யாரும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தோம்னா 6-8 காம்பினேஷன், அதாவது சுக்கிரன் சனி சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் வந்து பார்த்தோம்னா மேத்யூ சாட் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. கிறிஸ்லின் போன மேட்ச் சுத்தமாக விளாடலை, இந்த மேட்ச் நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர்லேருந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து எம் ஹார்வி, ஜே சங்கா இவங்கெல்லாம் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா லியாம் ஸ்காட்டு பெருசாக இந்த மேட்ச் வந்து விளாடுவார்னு சொல்லிட முடியாது, ரொம்ப ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. அடுத்து மேன்ஹெட்டிக்கு டீசெண்டாக இருக்கும். ஜேமி ஓவர்டன் 1-2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜேமி ஓவர்டன் பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஜே வாடியாட்ட வந்து ஒரு 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது லூக் வுட்டு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாயிட் போப் 3 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அவருக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. அடுத்தது தபரி சம்சி 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தபரி சம்சி வந்து உள்ளே வந்திருந்தார். லாயிட் போப்பையும் தபரி சம்சி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்டன் வைஸ் கேப்டனில் கொடுத்தேன். 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் 3 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. டாப் பாயிண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன், எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு வந்து தெரியலை. நெக்ஸ்ட்டு வந்து தண்டரில் வந்து பார்க்கலாம். தண்டரில் பார்க்க மேத்யூ கில்ஸு போன மேட்ச் வந்த உடனே அவுட் ஆகிட்டார். இந்த மேட்ச் வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கும். அவர் பெருசாக ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. அடுத்தது டேவிட் வார்னர் போன மேட்ச் வர நம்ம கொடுத்துருந்தோம், சதமே அடிச்சுட்டு போயிட்டார். இந்த மேட்ச்சு சதம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஓரளவுக்கு விளாடுவார். ஒரு டீசெண்டான ரன்ஸ் ஒரு 25 ரன்ஸ் கிட்ட ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது சாம் கான்ஸ்டன்ஸ் போன மேட்ச் சரியாக விளாடலை. இந்த மேட்ச்சு வார்னர் அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 2 பேருமே ஒரு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு கணிசமான ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது சாம் பில்லிங்ஸு இந்த மேட்ச்சு ஒரு எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட வந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நிக் மேடின்சன் வந்து இந்த மேட்ச்சில் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, ஆவரேஜ் தான் வந்து இருக்கும். அடுத்ததாக டேனியல் சாம்ஸ் அவர்கிட்ட வந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சடப் கான் போன மேட்ச் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே ரன்ஸ், பேட்டிங் வந்தாலும் ரன்ஸ் வரும், பவுலிங் போட்டாலும் விக்கெட் எடுப்பார். ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் வந்து கொடுப்பாரு. அடுத்தது கிறிஸ் கிரீனு இந்த வருஷம் ஒரு மேட்ச் கூட சரியாக பண்ணலை. இந்த மேட்சும் அப்படி தான் வந்திருக்கும், ஒரு விக்கெட் எடுக்கலாம். அடுத்தது டாம் ஆண்டர்ஸ் 1-2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நாதன் மெக்கான்ட்ரியும் 1-2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. வெஸ்ஸாகர் டீமில் இருந்தார்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். இப்போ 2 டீமையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு 22 பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ கிறிஸ்லின், லாயிட் போப் எஸ்டிஆர் பக்கம், தண்டர் பக்கம் சாம் பில்லிங்ஸ், சடப் கான் இவங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. இனிமேல் தொடர்ந்து எல்லா மேட்சஸுமே வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இன்னும் யாரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இந்த மேட்சுமே டாஸுக்கு அப்புறம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் அதில் தான் வந்து கொடுப்பேன்.